நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பயமாகவே இருக்குது. உலக நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. சமாதானம்ன்ற பேச்சே வராதோங்கிற மாதிரி இருக்குது. உலக யுத்தமே இன்னொன்று வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம். அப்படி ஒரு யுத்தம் வந்தால் ஒரு தனி மனிதனுக்கும், உலகத்தில் இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தும். இது வரைக்கும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் மனசுக்கு எதுவும் நல்லதாகவே படலை. அந்த மாதிரி செய்திகள் தான் நாம் இப்போது ரொம்ப சமீபமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நாடுகள்லாம் ஏன் இப்படி சண்டை போட்டுக்குது? கொஞ்சம் பேசிக்க கூடாதா? சமாதானமாக போயிடக்கூடாதா? இதனால் அவங்களுக்கு என்ன வந்தது அப்படின்லாம் நாம் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து அந்த செய்தியை பார்த்துட்டு பேசுகிறதும் உண்டு. ஆனால் சத்தமே இல்லாமல் ஒரு வீட்லேயும் இந்த உலக யுத்தத்தை விட மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நிறைய பேர் பேசிக்கிறதும் இல்லை, நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. என்ன விஷயம்னு கேட்டால், நமக்கு வயசானா என்ன ஆகும்? வயசானா என்ன ஆகும்? இது என்ன ஒரு கேள்வி. வயசானா முன்ன மாதிரி ஓடி ஆட முடியாது, தெம்பா எதையும் செய்ய முடியாது, காலில் கொஞ்சம் நட தடுமாறும், கண் பார்வை கொஞ்சம் மங்கும், காது அவ்வளோவா கேட்காது, எடுத்த பொருளெல்லாம் கீழே போட்டுடும், கையில் பிடிமானம் இருக்காது. இது என்ன கேள்வி? வயசானா என்ன ஆகும்னு தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வயசானா இதெல்லாம் ஆகும். சரி, முன்ன மாதிரி நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னா அப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் தெரியுமா? வயசானா என்னை யார் பார்த்துப்பாங்க? இந்த கேள்வி ஒரு வீட்டிலையும் முதுமையை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபருடைய மனசுலையும் எப்போவாவது இந்த கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகும். இப்போ ஓடுறேன், எல்லாருக்கும் ஓடி ஓடி செய்கிறேன், பலன் எதிர்பார்க்காம நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன், நாளைக்கு நான் ஓஞ்சி உட்காந்தா எனக்கு யார் செய்வாங்களோ தெரியாது அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு எல்லார் மனசுலையும் வரும். இந்த அங்கலாய்ப்பு எதுக்கு? பசங்க இருந்தால் பார்த்துக்க போகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க பார்த்துக்க போகிறாங்க, இதுக்கு போய் ஒரு கவலைப்படணுமா அப்படின்னு கேட்கலாம். பசங்க இருந்தால் போதுமா? எல்லா பசங்களும் பார்த்துக்குமா? அவங்களுக்கு இப்போ வாழற வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய கிராஃப், அவங்களுடைய க்ரோத், அதெல்லாம் அவங்க இப்போ கண்டம் தாவி சம்பாதிக்கிறது, லைஃப்பில் செட்டில் ஆகுதுங்கிறத அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கும்போது இந்த வயசாகி முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் சேர்த்து இழுத்துக்கிட்டு போவாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி வாழ்க்கையை இப்போ அவங்க வாழலை. நாமளே அதுக்கு பாதி காரணம். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறியா, போயிட்டு வா, எங்களை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லி நம்மளே சந்தோஷமாக அமைச்சு வச்சுட்டோம் அந்த பிள்ளைங்களை. திரும்பி வராது. அல்லது உள்ளூர்லேயே இருந்தால் கூட உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கப்பா, நீ நல்லா இருந்தால் போகிறோம், நீ 4 பேரை நம்பி இருக்கக்கூடாது, நாங்கள் எப்படியோ எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிறோன்னு சொல்லி அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக நாம் அதுங்களை நல்லபடியாக வளர்த்துட்டோம். அப்போ அந்த மாதிரி அவசர ஓட்டத்தில் நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்களான்னு தெரியாது. அப்படியும் தாண்டி அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மனசு இப்போ நிறைய பசங்களுக்கு இருக்கான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லை, எப்படி பொதுவாக சொல்ல முடியுமா இல்லை அப்படின்னா, சமீபத்தில் அந்த டாக் ஷோ நீயா நானா பார்த்தது, அது பல மாதங்களுக்கு முன்னால் நடந்தது. ஃபார்வர்டட் மெனி டைம்ஸில் வந்துக்கிட்டே இருந்தது. அம்மா அப்பாவை வச்சு பார்த்துக்கிறது தலையாய கடமையாக நினச்சி பேசுகிற கொஞ்சம் பேர், அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது அப்படின்ற கருத்தை வலியுறுத்துகிற கொஞ்சம் பேர் எதிரும் புதிருமாக உட்காந்து பேசும்போது சில நேரங்கள் அதை பார்க்கும்போது அப்பா எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தில் வாயை பழப்போம் தெரியுமா? அந்த பர்டிகுலர் எபிசோடை பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருக்காங்களா, இந்த மாதிரி பிள்ளைங்களையா பெற்று அவங்க வளர்த்தாங்க பாவோன்ற மாதிரி ஆத்திரம்தான் மேலோங்கியது. எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு வயசுக்கு மேலே காலத்துக்கும் அவங்க பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களுக்கு தள்ளாமல் வராத? இனிமேல் அம்மா அப்பாலாம் தண்டச்சோறு தானே, அவங்கள வச்சு பார்த்துக்கிறதுனால என்ன லாபம்னு ஒருத்தர் பேசுகிறார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. லாப நஷ்ட கணக்கு பார்த்து வளர்க்குறதா அம்மா அப்பா பிள்ளைகளுக்கான உறவு? கிடையாது. இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் சாப்பிடும்போது மளிகை சாமானுடைய செலவு 1500, வயசானவங்களை வச்சு பார்க்கும்போது 7000. பைசா கணக்கு பார்க்குறதும் அதில் தண்டசோரா, அவங்களால என்ன லாப நஷ்டம்னு பார்த்தா அம்மாவும் அப்பாவையும் நாம் பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி நம்மளை பார்த்துருந்தா நாம் வளர்ந்துருப்போமா? தெரியாது. எப்படி இப்படி பொது வெளியில் ஒரு தாய் தகப்பனை பார்த்துக்கிறதுல இவ்வளவு சங்கடங்கள் இருக்குன்றத நான் கூசாமல் பேசுகிறாங்கன்னே தெரியலை. கேட்கலாம், எல்லாராலையும் வச்சு பார்த்துக்க முடியாது, ரொம்ப நியாயம். பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் வசதி இருக்காது. ஒரு 24 மணி நேரம் ஒரு கேர்டேக்கரை போட்டு உடம்பு முடியாதவங்களை பார்த்துக்கிறது, அல்லது அவங்களுக்காகவே பார்க்குற வேலையை விட்டுட்டு பார்க்குறது எல்லா குடும்பத்துக்கும் ஒத்து வராது. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு குடும்பத்துக்கும் ஒரு சவால் இருக்குது. ஆனால் ஒரு குடும்பமும் என்ன கஷ்டமும் என்ன சவாலும் வந்தாலும் அம்மாவும் அப்பாவையும் நாம தான் எந்த காலத்துலையும் பார்த்துக்கணுன்ற பொறுப்புணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை கைவிட்டுறக்கூடாது. இது ஆணுக்கு மட்டுமே கிடையாது, எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
பெண்ணுக்கும் இதுதான். ஒரு வீட்டில் ஒரே பெண் தான், அது அம்மா அப்பாவுக்கு அவள் ஒரே மகன் வச்சுக்கோங்களேன், அவளுடைய அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பாங்க? அந்த பெண் தான் பார்த்துக்கணும். அந்த பெண்ணோடு சேர்ந்து அந்த கணவனுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஒரே மகன் தான், அந்த அம்மா அப்பாவை யார் பார்த்துக்கணும்? அந்த மகன் பார்த்துக்கணும். அந்த மகனோடு சேர்ந்து அந்த மருமகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. சரி, கூட பிறந்தவங்க 5-6 பேர் இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைக்கும் ஒரு மகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும், நானும் பார்த்துக்கணும்னு எல்லாருக்கும் அந்த பொறுப்புணர்வு வேணும். அந்த பொறுப்புணர்வை ஏற்றுக்கிற தைரியம் இப்போ யாருக்குமே கிடையாது. பொறுமை இல்லை, தைரியம் இல்லை, சகிப்புத்தன்மை சுத்தமாக இல்லை. நான் ஏங்க கஷ்டப்படணும்? என்னுடைய வாழ்க்கை இருக்குது, என்னுடைய கெரியர் இருக்குது, என்னுடைய பசங்க இருக்குது, அங்கே தான் நிறுத்தணும். என்னுடைய பசங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? உங்களுடைய பசங்களுக்கு என்ன மாதிரியான பாடத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? ஓரளவுக்கு மேலே அம்மா அப்பாவால் பலன் ஏதும் இல்லைன்னு சொன்னால் கழட்டி விட்டுடலாம். அவங்கள கொண்டு நாமளே அந்த அம்மா சொல்கிறாங்க நீயா நானால, நாதியே இல்லாமல் அவங்கள நடுத்தூரில் விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் காசை கட்டி ஹோமில் விட்டுடலாம். அங்கே பார்த்துப்பாங்க. ரத்தமும் சதையமாக ஆன உறவை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னு உதறி தள்ளிட்டு காசை மட்டும் கொஞ்சம் கட்டி ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு என்ன சந்தோஷம் வரும்? சுற்றி இருக்கிற யாருமே ரத்த உறவு கிடையாது, காசுக்காக அவங்க பார்த்துக்கிறவங்க. வயதான காலத்தில் உடல் ரீதியான 1000 உபாதைகளை வேணுமானாலும் வயசானவங்களால தாங்க முடியும், மன ரீதியான உபாதையை தாங்க முடியாது. எமோஷ்னல் பெயின்னு சொல்லுவோம் தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம் உறவுகளால், குறிப்பாக பெத்த பசங்களால் உதாசீனப்படுத்தப்படுவது மரணத்தை விட மோசமானது. இப்போ புரியாது. நம்ம ரத்தம் சூடாக இருக்கும்பொழுது, நம்ம கால்களில் வலு இருக்கும் பொழுது, ஒரு கெரியர்னு ஓடுறோம் தெரியுமா? ஒரு நிறுவனமே என் தோள்களில் தான் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் ஓடும்பொழுது தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு சோர்வு வந்து, நமக்கு உடல் உபாதைகள் வந்து ஒடுங்கி உட்காரும்போது எந்த அலுவலகத்துக்காக நாம் ஓடினோமோ அவங்க நம்மளை தாங்க மாட்டாங்க. உங்களுக்கு சரியாக போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோங்க, சரியான உடனே வாங்கன்னு நாம் அப்படி நகர்றதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல இன்னொருத்தங்களை உட்காந்து வச்சுருவாங்க. அப்போது அம்மா அப்பாவை சரியாக பார்த்துக்காத ஒரு அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்த நம்ம பிள்ளைங்க நம்மளை எப்படி நல்லா பார்த்துப்பாங்க? அந்த அம்மா சொல்கிறாங்களே நீயா நானே போய் முதியோர் இல்லத்தில் உட்காந்துருவேன். இதெல்லாம் உடம்பு தெம்பு இருக்கும்போது சொல்கிறது. தலை சுற்றி 2 வாட்டி வாந்தி எடுத்து 4 தடவை வயிற்றுப்போக்கு ஆனதுக்கு அப்புறமா இந்த தைரியமாக இந்த பேச்சு பேச வருமானா வராது, நிச்சயமாக வராது. மருத்துவமனையில் போய் 2 நாள் அட்மிட் ஆகும்போது பார்த்துக்க யாரும் இல்லாத இருக்கிற எத்தனை பெரியவங்க பார்த்துருக்கேன் தெரியுமா? யாரும் இல்லைங்க, பசங்க இருக்காங்க ஆனால் யாரும் பார்த்துக்கவில்லை. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸு, அங்கே இருக்கிற ஆயாம்மா தான் டேர்ன் போட்டு போய் பார்த்துக்கிறாங்க. உடம்பு சரியாக போயிடும், அந்த அம்மாவுக்கு மனசு சரியாக போகாது. அப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்டால் ஒரே விஷயந்தாம்மா, பொறுப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அன்பாக பார்த்துக்கணுங்கிறது அதை விட மேலோங்கினது. எல்லாரும் அன்பாக பார்த்துப்பாங்களான்னா தெரியாது. நம்ம அம்மா, நம்ம அப்பா, நமக்கு எல்லாம் செஞ்ச அப்பா அம்மா அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமே அன்பாக பார்த்துப்பாங்களா? சரி, அந்த அன்பு அங்கே உங்களுக்கு குறைஞ்சி தான் போகுதா? ஆனால் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது செஞ்சு தானே ஆகணும். அந்த பொறுப்பு துறப்பு, அந்த பொறுப்புலேருந்து தப்பிச்சு இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா? எவ்வளோ தூரம் தப்பிச்சு எவ்வளோ வேகமாக ஓடுறோமோ அதை விட மோசமான ஒரு சிக்கலில் நாம் மாட்டுவோம் நம்ம முதுமையில். நமக்கு அது இப்போ தோன்றதே கிடையாது. நமக்கு பசங்க இருந்து நமக்கு முதுமை வந்து பசங்க பார்க்காம நம்மளை உதாசீனப்படுத்தி இருக்கும் பொழுதே இல்லாத மாதிரி பசங்க நடந்துக்கும் தெரியுமா? அப்போ நினைப்போம், நம்ம அப்போ பண்ண தப்பு தான் இப்போ நமக்கு செய்தோன்னு. இந்த கர்மான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது அப்போ நல்லா வேலை செய்யும். இது எமோஷ்னல் பிளாக்மெயில் கிடையாது, இது உண்மை. என்ன விதை போடுறோமோ அதுதான் முளைக்கும். விதை ஒன்று போட்டால் சொரம் ஒன்று முளைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? விஷச்செடிக்கு நாம் விதை போட்டோம்னா விஷச்செடி தான் முளைக்கும். அதே தான் இப்போ நாம் என்ன மனநிலையில் நம்மளை பெற்றவங்களை பார்த்துக்கிறோமோ அல்லது பார்த்துக்காம உதாசீனப்படுத்துகிறோமோ அதே பாடத்தை தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு திருப்பி சொல்லி தருவாங்க. அப்போ நாம் இப்போ என்ன தெரியுமா சுதாரிச்சுக்கணும்? நமக்கு வயசாகிட்டே போகுது. இது நாள் வரை நம்ம அம்மா அப்பாவை சரியாக பார்த்துக்கலனாலும் கொஞ்சம் பொறுப்பை ஏற்றுக்கிற தன்மையை நாம் வளர்த்துக்கணும். நேற்று வரைக்கும் சரியாக பார்த்துக்கல. இதில் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா நான் இப்போ ஒழுங்காக எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருக்கிறத பார்த்தா தான் என் புள்ள நாளைக்கு ஒழுங்காக பார்த்துக்கும். அந்த நினப்பிலையாவது கொஞ்சம் பெரியவங்களை பார்த்துக்கிற பொறுப்பை நாம் வளர்த்துக்கணும். பொறுப்பு துறப்புங்கிறது எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் உறவுகளை பார்த்துக்கிறது, உறவுகளை நாம் பேணி காப்பாற்றுறது, இதிலெல்லாம் பொறுப்பு துறப்பு இருக்கவே கூடாது. குறிப்பாக தாய் தகப்பனை பார்த்துக்கிற பொறுப்பு எந்த பிள்ளையும் சரி, எந்த பெண்ணும் சரி, அதிலிருந்து நாம் நகர்ந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய உன்னத நிலையை அடைந்தாலும் அந்த உன்னதம் நமக்கு கடைசி வரைக்கும் சுகமளிப்பதாக இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த உலகம் நமக்கு யாரால் தெரிஞ்சதுன்னா அவங்களால.
4 நல்லது கெட்டது, 4 நல்லது விஷயம், 4 கெட்ட விஷயம் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்ததா நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாம் வளர்ந்து நம்ம படிப்பறிவுலையும் நம்மளுடைய உலக அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்கலாம். அதற்கான அடித்தளம் போட்டது அம்மாவும் அப்பாவும். அவங்க சோர்ந்து போகும்போது, அவங்க முடியாமல் போகும்போது, இது என்னுடைய பொறுப்பு அப்படின்றத கொஞ்சம் தைரியத்தோடு ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்குத்தான் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். மனிதம் அன்னைக்குத்தான் இருக்குன்றது நிரூபணமாகும். அது வரைக்கும் நாம் மனிதத்தன்மை இல்லாத மனிதர்கள், அவ்வளவுதான். மனிதத்தன்மை அம்மா பாட்டியே காமிக்க முடியலன்னா நாம் மற்ற யார்கிட்ட காமிச்சாலுமே அதில் ஒரு சுயநலம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த பொறுப்புணர்வுலேருந்து தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே தினம் தினம் சொல்லிக்கோங்க. நாளடைவில் அது பழகி போயிடும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.